வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து எல்லா கூட்டும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இது எப்படி செய்கிறீங்கன்றதை பாருங்கள். நான் தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க மாட்டேங்க. எல்லோரும் செய்கிறது தான் கூட்டுன்றது. என்னுடைய ஸ்டைலையும் நான் காமிக்கிறேன். வீட்டில் எப்படி வந்திருக்குன்னு செஞ்சு காமிச்சிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் சொரக்காய் எடுத்துக்கிட்டேன், நைஸாக நறுக்கிட்டு. பைத்தம்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து கழுவி கேஸ் மேலே வச்சுட்டேன். அது கொதி வந்ததுக்கப்புறம் நரிசாக நறுக்கி வச்ச இந்த சொரக்காயை வந்து உள்ளே போட்டுட்டேன். அது வந்து அது வெந்து மேலே வர வரைக்கும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் நான் வந்து உள்ளே போட்டுட்டேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வேகும்போது கரண்டி போடாமே விட்டால் போதும். அந்த பருப்பெல்லாம் மேலே ஏறி வந்துடும். ஒரு பக்கம் தாளிப்புக்கு நான் வந்து பூண்டு நல்லா நைஸாக நசுக்கி வச்சுக்கிட்டேன். அது இல்லாமல் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள். இப்போ வந்து எண்ணெயை சுட வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து காஞ்சதுக்கப்புறம் 4 கடுகு, 2, 3 ஜீரகம் போட்டு பூண்டை நல்லா வறுத்துடலாங்க. வறுத்துட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயமும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி இப்போ அது வெந்து வந்திருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டுக்குள்ளே இதை நம்ம சேர்க்க போகிறோங்க. இது சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சீராக அப்போ தான் நம்ம எல்லாமே கரெக்டாக ஆட்ட போகிறோம். ஸோ அந்த பருப்புலாம் அழகாக பார்த்திங்கன்னா அழகாக ரம்யமாக வந்து வெந்து வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கூட நைஸாக கொத்தமல்லி உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா செம்ம ருசியாக இருக்குங்க. நீங்கள் இது சாதத்து கூட, ரொட்டி கூட எல்லாருக்கூடயும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி.